கரண்ட் பில்லு குறையணுமா? சோலார் பேனல் அமைக்கலாங்க. சன்னோவா ஷைன் துடன் 20 வருட கேரண்டி. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைத்தல். தொடர்புக்கு சுப்பிரமணிபுரம் 10வது தெரு, காரைக்குடி. அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு.
நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தூய மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் நம் நாட்டின் சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுகிறோம். பெருவிழா வாழ்த்துக்களையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்க வருகிறார்கள் அமேஸ் அகாடமியினுடைய ப்ரோக்ராம் டைரக்டர் ஃபாதர் டாமினிக் அடிகளார் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். காலதாமதத்துக்கு வருந்துகிறோம். இது புதுக்கோட்டைக்கு மிக முக்கியமான நாள். சுதந்திர தினம் என்பதனால், விண்ணேற்பண்ணையினுடைய பெருவிழா என்பதனால் இருந்தாலும், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைநகரம் மறைவட்டத்தினுடைய தலைநகரத்தில் நம் ஆயர் அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையிலும் மற்ற இடங்களிலும் தொடங்கிய அமேஸ் IAS அகாடமி இன்று இது தொடக்க விழா. ஆகவே PMSS கட்டிடத்தில் இது தொடங்குகிறது. ஆகவே இந்த தொடக்க விழாவை தலைமையேற்று நடத்தி தொடங்கி வைக்க வந்திருக்கிற நம் ஆயர் அவர்களை, நம்முடைய மறைவட்ட அதிபர், மற்ற அருள் தந்தையர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள், இங்க இருக்கிற உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மறைவட்ட அதிபர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். உங்களுடைய மறைவட்ட அதிபர் கால தாமதமும் செய்வதில்லை, கால விரயமும் செய்வதில்லை. அந்த மணியை, முல்லை அவர் கடவுளுடைய குரலாக பார்க்கிறவர். ஆகவே அவர்தான் உங்களை காக்க வைத்ததில்லை மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார். நாங்கள் இங்கே தொடங்க வேண்டும் என்று வந்து அவரோடு கலந்தாலோசித்த நாட்களிலிருந்து எல்லா விதத்திலும் உற்சாகமாக இருந்து உதவி செய்தவர்கள் நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை அவர்கள். அதுபோல PMSS இயக்குநராக இருக்கிற தந்தை விக்டர் அவர்களும் நமக்கு பேர் உத்தாசை அளித்தார்கள். காரணம், அந்த கட்டிடத்தில் தான் இது நடக்க போகிறது. ஆகவே நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களையும் தந்தை விக்டர் தாஸ் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திருக்கோவர்ணம் பங்கு தந்தை, மற்ற அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். இந்த விழாவிலே நமக்கு உற்சாகம் அளித்து, குறிப்பாக நம்முடைய அகாடமியை சேர்ந்த அக்ரி ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட், நீட் ஸ்டூடெண்ட், TNBSC ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கும் இதை எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்வது. இன்றைக்கு புதுக்கோட்டை நகரம் முழுவதும் போஸ்டர் வைத்திருக்கிறோம். போஸ்ட் மரங்களில் எல்லாம் போஸ்டர் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து விளம்பரப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிகிறது, நிறைய பேர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை நாம் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே இதை தெரிந்து கொண்டு எடுத்து செல்ல வேண்டியவர்கள் முதல் அம்பாசிடர் நீங்க தான். ஆகவே இந்த செய்தியை எந்த அளவிற்கு எடுத்து செல்ல முடியும்? நம்முடைய PMSS கட்டிடத்திலே நாளை மறுநாளிலிருந்து அகாடமி தொடங்குகிறது. ஏற்கனவே நாம் தொடங்கிவிட்டோம். இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி நீட் JEE வீக்கெண்ட் கோர்ஸ் தொடங்கி இருக்கிறோம். அதுபோல TNBSC UPSC ஃபவுண்டேஷன் வீக்கெண்ட் கோர்ஸ் தொடங்கி இருக்கிறோம். இதை நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த தொடக்க விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். வரவேற்பு நல்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. நம்முடைய இந்த புதிய முயற்சி இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த முயற்சியை சிறப்பாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்த பேராசிரியர் அமலசேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு மேதகு ஆயர், எளிமைக்கு இலக்கணமான ஆயர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக, என் சார்பாக காலை வணக்கத்தையும் சுதந்திர வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கின்ற நம்முடைய அருள் தந்தை VF ஃபாதர் மற்றும் பங்கு தந்தையுமான ஃபாதர் சபரிநாயகம் அவர்களையும்
அமேசினுடைய கோஆர்டினேட்டர் ஃபாதர் தஞ்சை டோபி அவர்களையும் மற்ற அருள் தந்தையர்களையும் காலம் கருதி நான் பெயர்களை சொல்லவில்லை. காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக முடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த அமேஸ் என்பதை பற்றி இங்க மேடையில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய வெல்ஃபேர், இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நலனில் அக்கறைப்பட்டவர்கள் தான், வேற யாருமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை நான் என்னுடைய கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக நான் ஒரு சிறிய ஒரு 2 நிமிடத்துக்குள்ளாக ஒரு கதை ஒன்றை சொல்லி நான் இதை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மாலுமி, இளம் மாலுமி ஒருவன், +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் போன்ற ஒரு மாலுமி, அவன் ஒரு புதிய கப்பல் ஒன்று கட்டியிருக்கின்றார்கள் புதிய டெக்னாலஜியுடன். அந்த கப்பல் ஆழ்கடலில் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த இளைஞன் அந்த கப்பலை ஓட்டி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான், கேட்டுக்கொள்ளப்படுகிறான். அவன் உடனே சென்று தன்னுடைய மேல் அதிகாரியை சந்தித்து ஆசிரை பெற்று, பெற்றோரிடமும் ஆசிர் பெற்று அந்த கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்து செல்வாங்க. அதுதான் அவனுடைய முதல் பயணம், ஆழ்கடலில் செல்வது. அப்பொழுது அந்த கேப்டன், ஒரு ரிட்டையர்டு கேப்டன், ஒரு வயதானவர், அவரிடம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாரு, தம்பி, நீ ஆழ்கடலுக்கு போகும்போது 2 காரியங்களை நினைவில் வைத்துக்கொள், நான் உனக்கு தருகிறேன். ஒன்று வழிகாட்டி, கம்போஸ். அடுத்ததாக த மேப், கடல் தொடர்புடைய மேப் கொடுத்திருக்கேன், வரைபடம் ஒன்று கொடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நீ பயணம் செய்ய. கடல்ல நடுக்கடலுக்கெல்லாம் போகும்பொழுது உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, சுத்தி கடல் தண்ணீரா இருக்கும், என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால அந்த நேரத்தில் இது உனக்கு உதவும், பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பையனும் தைரியம் இருக்கு. இப்ப அதே சமயத்தில் ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா ஆழ்கடலுக்குள்ள போகும்போது புயல் இருக்கலாம், அலை பெருசா இருக்கலாம், என்ன நடக்குமோ தெரியாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனால அந்த பையன் என்ன பண்றாரு, ஆழ்கடலுக்கு அந்த கப்பலை ஓட்டி செல்கின்ற பொழுது இருள் சூழ்கிறது, மேகங்கள், கருமேகங்கள் சுற்றி அமைகின்றன, உள்ள வெளிச்சமே தெரியல, ஸ்டார்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல, இருள் சூழ்ந்திருக்கிறது. அப்ப எந்த பக்கம் புயல் அலை மிக கடுமையாக இருக்கிறது, எந்த பக்கம் ஓட்டி செல்வது தெரியவில்லை, வழி தெரியாமல் தடுமாறுகிறான். அந்த நேரத்தில் பின்னால் இருக்கக்கூடிய இதர மற்ற மாலுமிகள் சொல்றாங்க, தம்பி, அலை போற போக்கிலேயே நீங்க கப்பலை ஓட்டிட்டு போ, ஈஸியா கரை போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா போக முடியாது, அதனால அப்படியே போகணும்னு சொல்றாங்க. இவன் உடனே நினைச்சு பார்க்கிறான், கடல் அது அலை போற போக்கிலேயே நம்ம போனோம்னா போய் பாறையில முட்டி கப்பல் சேதமாயிரும், அப்படி செய்யக்கூடாது. அப்படி நினைக்கிற பொழுது அவனுக்கு இந்த மாலுமி கேப்டன், ரிட்டையர்டு கேப்டன் கொடுத்த அந்த மேப்பையும் அந்த வழிகாட்டியையும் பார்க்கின்றான். பார்க்கின்ற போது திசை தெரிகின்றது. அந்த மேப்ல பார்க்கும் பொழுது எந்த பக்கமாக செல்ல வேண்டும் என்று தெரிகிறது. அப்பொழுது எதிரே வருகின்ற அலைகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் அந்த கப்பலை ஓட்டி செல்கிறான். சிறிது தூரம் சென்ற பிறகு பார்க்கின்றான், ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஒளி என்னவென்றால், கரையிலே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து இருளை கிழித்துக் கொண்டு ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது. ஆகவே நான் சரியான டைரக்ஷன்ல தான் போறோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா. அப்ப அதே டைரக்ஷன்ல போய் அந்த கப்பலை கொண்டு வந்து துறைமுகத்துல சேர்த்தாச்சு. இந்த கதையை சொல்லுகின்ற நீதி என்ன அப்படின்னா, மாணவர்களே +2 படித்து விட்டு அடுத்த இதுவரை நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடோட, பெற்றோருடைய கட்டுப்பாடு, ஆசிரியர்களுடைய கட்டுப்பாடு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஐபிகளுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் ஒழுங்காக முறையாக கற்று படித்து வளர்ந்து வந்தீர்கள். இப்பொழுது ஒரு சுதந்திர பறவையாகி விட்டோம், இனி நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நமக்கு சுய கட்டுப்பாடு தேவை. நமக்கு இந்த நேரத்தில் சரியான வழி 4 காரணம். நான் டாக்டர் ஷிவ்கெரா என்பவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். அதுல இருந்து இந்த குறிப்பு எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா 4 டைரக்ஷன், 4 சொல்றாரு, 4 Ds. ஃபர்ஸ்ட் டி ஃபார் டைரக்ஷன், வழிகாட்டுதல். யார் வழிகாட்டுறது உங்களுக்கு? இந்த கப்பல் எப்படி ஓட்டி செல்கின்ற மாலுமி இருண்ட நிலையில் இருந்தால் அவனுக்கு வழிகாட்டியாக உதவியது அந்த நேரத்தில் மேப்போ அந்த வழிகாட்டியும். அதுபோல உங்களுக்கு இப்பொழுது வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இதுவரை இருந்தவர்கள் யார்? உங்க பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் அருள் தந்தையர்கள், இவர்கள் எல்லாம். இனி நீங்கள் சமுதாயத்துக்குள்ள ஆழ்கடலுக்குள் நுழையக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கின்றீர்கள்.
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயம் நவீன டெக்னாலஜி எல்லாம் இந்த செல்போன்ல என்ன இருக்கு அதிலேயே மூழ்கி இருக்கிறது. எப்படி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அந்த டைரக்ஷன்ல போகணும். அந்த முதல்ல வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்டிகள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆயர் தலைமையில் அற்புதமான அமேஸ் தொடங்கி இருக்கின்றார்கள். அது உங்களுக்கும் பெற்றோர்களாகிய மேடையில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பெரியவர்களுக்கும் என்போன்றவர்களுக்கும் இது மிக உதவக்கூடிய ஒன்று. ஏனென்றால் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும். நீங்களும் வழிகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக டெட்டர்மினேஷன், தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம எங்கே போறோம், எதுக்காக போறோம், என்ன செய்யணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், ஏன் படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் எடுத்தா என்ன போகலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது டெட்டர்மினேஷன். தென் டெடிகேஷன். மூணாவது டி ஃபார் டெடிகேஷன். டெடிகேஷன் அர்ப்பண உணர்வு. நம்ம எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அந்த விழலுக்கரை நீராகும், அது வேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்க எந்த பணியை செய்தாலும் செய்வதை திருந்த செய். முயற்சின்னு எடுத்துக்கிட்டே முயற்சி இருக்கு, எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் சொல்ல. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விடும், முயன்றால் முடியாதது ஒன்றில்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எல்லாம் உங்களுடைய முயற்சி. ஆக struggle, we have to face a lot of challenges and as well as struggle in the life, and you have to come across all the way, and therefore you must, and you இது எல்லாத்துக்கு மேல நான்காவது டி என்ன அப்படின்னா டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுங்கு அண்ட் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத கல்வி வேஸ்ட். அந்த ஒழுக்கம் என்பது இதெல்லாம் சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் சொல்லி நிறைய சொல்லிட்டு போல. காலத்தின் அருமை கருதி நான் பேசவில்லை, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நான்கையும் நீங்க கடைபிடிங்க. டைரக்ஷன், வழிகாட்டுதல், பெரியவர்களிடம் கேட்டு, ஆயர்களிடம் கேட்டு, அருள் தந்தையரிடம் கேட்டு, உங்களுடைய பெற்றோரிடம் கேட்டு முறையாக இன்று வழிகாட்டு. அந்த மாணவன் ஆழ்கடலுக்கு எடுத்து செல்லும் பொழுது அவன் எதிர்நீச்சல் போட்டு அந்த அலைக்கு எதிர்நீச்சல் போட்டு செல்லும் பொழுது அப்ப பல பேர் மௌலவிகள் என்ன சொன்னாங்க, அலை போற போக்குல போனாங்க, போயிருந்தா பாறையில முட்டி எங்கே நின்றுப்பான். இது இதர சின்ன போட்டுக்கெல்லாம் பல போய் அப்படியே முட்டி நின்றுச்சு. ஆனா இவன் பாதுகாப்பாக சென்றான் என்று கேட்டால் பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு முறையாக செம்மையாக சரியாக நடந்து கொண்டான். ஆகவே நீங்களும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது, சரியான பாதையில் செல்லுங்கள், ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் கடுமையாக போராட வேண்டும். சூரிய ஒளி வருது அப்படின்னு சொன்னா சூரிய ஒளி அந்த லென்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பேப்பரை வச்சுட்டு காமிச்சோம்னா அந்த ஒளி கதிர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த சூரிய ஒளிகள் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். அந்த சூரிய ஒளி ஒருநிலைப்படுத்த ஒருமுகப்படுத்தப்படும் பொழுது அதுக்கு சற்று கடினம் தான். நம்மளால படிக்கிறோம்னா டைவர்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் இல்லாம யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொன்னா இதை படிச்சுக்கிட்டீங்களே நமக்கு வேற ஏதாவது 1000 நினைவுகள் தோன்றும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு we have to concentrate on our studies alone. அப்படி போகின்ற பொழுது நிச்சயமாக எப்படி அந்த சூரிய கதிர்களை ஒருங்கிணைத்து ஒரு பேப்பர்ல வச்சோம்னா நெருப்பு பிடிச்சுக்கிறதோ அது போல பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் எதையும் எளிதாக புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய அமேஸ் அகாடமி உங்களுக்கு எல்லா வகையிலும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ், மற்ற நீட் எக்ஸாமினேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியான முறையில் இதுவரை எவ்வளவோ மாணவர்கள் பல லட்சங்களை கொண்டு போய் ஒவ்வொரு சென்டர்லையும் கொடுத்து பணத்தை இழந்து பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பந்த பணத்தை கொடுத்து முடியாமல் வந்து விடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவ வேண்டும். உங்களை எல்லாம் நாளைக்கு இங்க இந்த குரூப்புக்குள்ள இருந்து ஒரு IAS 4 பேர் இருக்கலாம், 10 பேர் ஒரு என்ஜினியர்ஸ் வரலாம், 4 பேர் டாக்டர்ஸ் வரலாம். அவங்க இங்க இருக்கிறீங்க. ஆக இந்த கூட்டத்துக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய உங்களை வெளிக்கொணர வேண்டும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஆம் ஐ, நான் யார், எனக்குள்ள என்ன திறமை இருக்கிறது, நான் எவ்வாறு அதை அப்லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரோம், இது யார் யார் உதவி எல்லாம் தேவை என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள. செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் யூ மஸ்ட் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், தென் கெட் த கைடன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் ப்ரொசீட். யூ கேன் run. Make use of this AMAZE Academy, IAS Academy and get the benefit. ஏன்னா நீங்க எல்லாம் பிள்ளைங்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு. மகன் தந்தை, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மகன் தந்தை காற்றும் உதவி
இவன் தந்தை என்னோட்டான் கொல் என்னும் சொல்லல். பெருமைப்படணும் அப்பா இந்த பிள்ளையை பார்த்து. அதுதான் நீங்க பெற்றோருடைய கடமை. என்ன? அப்பா தந்தை மகற்காற்றும் கடமை, இவன் தந்தை அவையத்து முந்தி இருப்ப செயல். சபையில பல பேர் இருக்கக்கூடாதுல முந்தி இருப்ப செயல். தாய் என்ன சொல்றாங்க? ஈன்ற பொழுதில் பெரிதூக்கம் தன் மகனை சான்றோடு என கேட்டதாய். ஆக எல்லாருமே உங்களுடைய ஒரு குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா உங்க ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தா உங்க டவுன் நல்லா இருக்கும். டவுன் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். ஆக தொடங்குகின்ற இடம் எங்கே அப்படின்னா முதல்ல குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துலதான் அன்பு, நேசம், பற்று, பாசம், பகிர்வு, பிறர் அன்பு, நம்மளை நாமளே அறிஞ்சுக்கிறது, நம்ம என்ன செய்யும் தெய்வ பக்தி, இது எல்லாமே வளரக்கூடிய முதல் நாற்றங்கால் எங்கன்னா குடும்பம். அதற்கு அடுத்ததாக பள்ளிக்கூடம், அதற்கு அடுத்ததாக நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கல்லூரி. ஆகவே நீங்கள் நம்முடைய ஆயர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமேஸ் அகாடமி, ஐஏஎஸ் அகாடமியை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மேல்நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். சமுதாயத்தில் நம்முடைய மக்கள் உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய விருப்பமும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் அதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்காக வழிகாட்டுவோம். நீங்கள் உங்களுடைய வழியை செம்மையாக செய்யுங்கள். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். என்னுடைய ஊக்க உரை பேராசிரியர் அவர்கள் உண்மை, ஒழுக்கம், உழைப்பு, முயற்சி, பயிற்சி இவை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லி ஊக்க உரை ஆற்றிய பேராசிரியருக்கு மனம் நிறைந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மறைமாவட்டம் துவங்கி நடத்துகின்ற அந்த அமேஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய செயல்பாடுகளை பற்றி சுருக்கமாக அமேஸ் அகாடமியினுடைய புரோகிராம் டைரக்டர் அருட்தந்தை டொமினிக் அடிகளார் ஆற்றுவார்கள். அன்பானவர்களே, எங்கள் காலம் வேறு, இப்பொழுது காலம் வேறு. 12ஆம் வகுப்பில் நீங்கள் 600க்கு 590 மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் விரும்புகின்ற படிப்பை மேற்கொள்ள முடியாது. அதற்கென்று ஒரு நீட், ஜேஇ, ஐஐடி, கேட், சாட் இதெல்லாம் வைத்து நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லி நுழைவுத் தேர்வுக்குள் வைத்து தான் நீங்கள் போக முடியும். ஆக நான் 12லே ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன், அதற்காக யாரும் வேலை கொடுக்க போவதில்லை. நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட், நான் பிஎஸ்சியில் அல்லது யூஜி டிகிரியில், அதுக்காக உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க போல. இன்னைக்கு நிறைய படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களுக்கு உடனே வேலை யாரும் கொடுக்க போறதில்ல. இன்னைக்கு படிப்பை தாண்டி ஸ்கில்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் உங்களை நிர்ணயிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இந்த உலகத்துல வேலை வாய்ப்பு இருக்க போவதில்லை. காரணம், போட்டியாளர்கள் அதிகமாயிட்டாங்க. ஒரு ஊர்ல 4 பேர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப 40 பேர் இருந்தா 40 பேரும் படிக்கிறாங்க. படிப்பு நிறைய பேரை சென்றிருக்கிறது. ஆகவே போட்டி அதிகமாகி இருக்கிற போது போட்டி தேர்வுகள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆகவே நம்ம மறைமாவட்டத்துல இந்த தொடங்கும் போது ஆயர் அவர்கள் நம்ம கல்வியை 12வது வரைக்கும் கொடுத்துட்டு விட்டுட்டோமே, அவனுக்கு வேலை வாய்ப்பை யாரு கொடுப்பா? அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேருக்கு நம்ம மறைமாவட்டத்துல வேலை கொடுத்துட முடியும்? ஏன் மத்திய அரசு, மாநில அரசுல இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணிகளுக்கு நம்ம பிள்ளைங்களை தயார் பண்ணக்கூடாது? So employability is the first priority of our academy. அதுலயும் இந்த மத்திய மாநில அரசுகளுடைய இந்த அரசாட்சி பணிகள் அல்லது அரசு பணிகள் எல்லாம் அதிகாரமிக்க பணிகள். ஒரு தாசில்தார்ட்ட போய் ஒரு என்ஓசி வாங்கணும்னா இன்னைக்கு என்ன கஷ்டம்னு தெரியும். ஒரு விஓ கிட்ட ஒண்ணு வாங்கணும்னா என்ன கஷ்டம்னு தெரியும். இந்த பணிகளில் நாம் அமர செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. காலத்தின் கட்டாயம், சிறுபான்மை மக்களாகிய நமக்கு அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்தோம். அதனால இந்த போட்டி தேர்வுகள் அப்படின்னு வந்துட்டா நமக்கு உடனே தெரிகிறது. மாநில அளவுல டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், மத்திய அரசுல இருந்து பாக்குறதுனா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். இது மட்டும் தான் ஜெனரலா தெரியும் நமக்கு. ஆனா எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 மட்டும் இல்ல, 2, 2A, 4, இன்னும் அது மட்டும் இல்லாம எஸ்ஐ, கான்ஸ்டபிள், போலீஸ் லைன்ல
இன்னும் ஃபாரஸ்ட் லைன்ல பல இலாக்காக்கள்ல பல எக்ஸாம் இருக்குது. இப்ப வந்து புதுக்கோட்டையில அக்ரி ஹார்டிகல்ச்சருக்கு அது ஒரு ஆபீசர் ரேங்க், அது எப்படி குரூப் 2 மாதிரி ஆபீசர் ரேங்க். இங்க நடந்துகிட்டு இருக்கிற அதே அகாடமி அவந்திகா நம்மளோடு இணைந்து அமேசிங்க கொடுக்க போறோம். தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல தான் இருக்குது, அது தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல இருக்குது. அப்ப இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை நம்ம கொடுக்கறதுக்கு முன் வரணும். அப்ப அது மாதிரி மத்திய அரசு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கீழே எஸ்எஸ்சி ஸ்டாக் செலக்ஷன் 10th முடிச்ச பையனுக்கு எம்டிஎஸ் பரிச்சை வைக்கிறான். ஆனா சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஆர்டி 12th முடிச்சிருந்தீங்கன்னா சிஜி 12th CHSL கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்னு வைக்கிறான். அது ஆபீசர் டெஸ்டுக்கு போகுது. அது படிக்கிறவங்கள அதுக்கப்புறம் சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அதுக்கப்புறம் கேட்னு வைக்கிறான். எப்படி ஐஏஎஸ்க்கு நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்ல பல பொசிஷன் இருக்கோ அது மாதிரி கேட் வந்து ஐஇஎஸ் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் சொல்லிட்டு அதுலயும் ஏகப்பட்ட இலாக்காக்கள் பணிகள் இருக்கிறது. இப்படி பல பணிகளையும் நாம் கண்டுபிடித்து நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். நமக்கு தெரியாம இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அப்ப இது மாதிரி அறிமுகப்படுத்துறதுக்கு கட்டமைப்புகளை உருவாக்குறதும் அதற்கான ஸ்காலஸ்டிக் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதுக்கான ஃபேக்கல்டி இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறோம். இப்ப புதுக்கோட்டையில நம்ம தொடங்கி இருக்கிறதுல நீங்க நம்ம பிள்ளைங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க எங்க இருந்தாலும் அவங்க எல்லாரும் இங்க சேரலாம். நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறது இல்ல. ஆனா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போனா அவங்க எடுக்கிற ரேங்க் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பணிகளுக்கு செல்லலாம். டிஎன்பிஎஸ்சி நம்ம இங்க வந்து குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 இதுக்கு கொடுக்கிறோம் பயிற்சி. அப்ப நீங்க நாங்க கொடுக்கிற அந்த 7-6 மாத சிலபஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி கோர்ஸா கொடுக்கிறோம். நீங்க எங்க லைப்ரரிக்கு வரலாம், தொடர் தேர்வுகளை அட்டென்ட் பண்ணலாம். அப்போ உங்களை மறுபடியும் டெய்லி டெஸ்ட் இருக்கும். அன்னைக்கு நடக்கிற கிளாஸுக்கு மத்தியானம் வச்சிருவோம். அது மாதிரி அந்த வாரமுள்ள நடந்ததுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்க தொடர் தேர்வுகளை வைப்போம். ஒரு 25 தொடர் 30 தொடர்னு வச்சு உங்களை தமிழுக்கு தனி தொடர், ஜிஎஸ்க்கு தனி தொடர், கரன்ஸுக்கு தனி தொடர், மேத்தமெட்டிக்ஸுக்கு தனி தொடர், இப்படி எல்லாம் வச்சு இந்த ஆண்டு நம்ம கிட்ட இருக்கிற 200 மாணவர்கள் எல்லா சென்டர்லையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை நாங்கள் கடினமாகவே எங்க ஃபேக்கல்டிக்கு எல்லாம் கொடுத்து கொண்டுட்டு போறதில்ல. குறைந்தது அதாவது 25 பேருங்கிறது எந்த அகாடமியும் பண்றதில்ல. ஒரு 25 பேரை அரசாட்சி பணியில அமர வைப்போம். இது ஏன் சாத்தியமா நான் பேசுறேன் அப்படின்னா, நம்ம அறந்தாங்கில ஆரம்பிச்சு இன்னைக்கு 14 மாசம் ஆச்சு. அந்த 14 மாசத்துல அங்க 13 பேரு அரசு பணியில அமர வச்சிருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. இந்த முறை கட்டாயமா தஞ்சாவூர் சென்டர்ல இருக்கிறவங்க, அறந்தாங்கி சென்டர்ல இருக்கிறவங்கள எங்களால நல்ல நம்பர்ல ஒரு 25 பேரை எங்களால உட்கார வைக்க முடியும். இந்த 25 பேரும் நீங்க குரூப் 2 நவம்பர் 1ஆம் தேதி எழுத போறாங்க. அவங்களுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு தொடர்பு போட்டிருக்கிறோம். அப்ப நல்ல டாப்பர்ஸ் இருக்கிறவங்களை எடுக்கிறோம். ஒரு 10 பேர் எடுத்து தனி குரூப் ஆக்கிடுறோம். அதுல ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு 5-5 பேரை சேர்த்து விடுறோம். அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்றான். இப்ப ஈவினிங்ல அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு போயிருவாங்க. 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எல்லாம் செல்போன் நோண்டிட்டு இருக்கு பிள்ளைங்க. ஆன்லைன்ல டிஸ்கஷன் நடக்குது. இப்ப இவர் வந்து 15 கொஸ்டின் கொடுப்பாரு. அவங்க ஆன்சர் வந்து பேப்பர்ல ABC ஆன்சரை குறிச்சு எழுதி அவர் அதுக்கு ரிசல்ட் போடுறாரு. இப்படி பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம PMSSல நடக்க போகிற அமேஸ் IAS அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அந்த 4 குரூப் எல்லாத்துக்கும், அது மாதிரி SI கான்ஸ்டபிள்ல பயிற்சி, அதுக்கப்புறம் பேங்கிங் ரயில்வே ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறோம். மெட்டீரியல் கொடுத்துருவோம். தொடர் தேர்வுகளையும் நடத்திக்குவோம். ஆனா உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் இப்ப சிசாட் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் இதுக்கெல்லாம் நமக்கு இன்னும் ஃபேக்கல்டியும் மெட்டீரியலும் ரெடி பண்றதுனால ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப பல்வேறு லைன்ல பிகாம் படிச்சவங்க எல்லாம் இதுல போங்க, பேங்கிங் வாங்க. அப்ப ரயில்வே எந்த டிகிரி படிச்சாலும் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஒரு பேசிக் இருக்கணும். அதுல இருந்துச்சுன்னா அதுக்கு வரலாம். பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. யூபிஎஸ்சி நமக்கு முக்கியமானது. அதுல தஞ்சாவூர் மையத்துல மட்டும்தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா அங்க ஹாஸ்டல் வசதியோட அவங்க தங்கி படிக்கணும். பகல் இரவு அவங்க நிறைய நேரம் ஒதுக்கி படிக்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அவர்கள் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனாங்கன்னா 2 ஆண்டுல முடிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸா போனாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு ஆண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால இங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் ஏன் இதை சொல்றோம்னா, நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் அம்பாசிடர்,
ஃபார் அமேஸ் IAS அகாடமி இன் புதுக்கோட்டை. இந்த செய்தியை எடுத்துட்டு போங்க, நிறைய பேர்ட்ட பரவுங்க. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் பிளக்ஸ் வச்சிருக்கிறோம், அது சம்பந்தமா போஸ்ட் மரத்துல எல்லாம் கட்டியிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் செய்யற மாதிரி நம்மளும் தான் செய்யணும். அப்படித்தான் அது ஒரு கார்பரேட் ஸ்டைலு மக்கள் பார்க்கணும். அமேஸ்ங்கிற வார்த்தை புதுக்கோட்டையில எல்லார் மனசுலயும் ஓடணும். அமேஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதுக்கு கீழே போன் நம்பர் கொடுத்துருக்கா, கூப்பிடுவாங்க. அதனால நம்ம பங்குகள்ல பங்கு தந்தையர்கள் மட்டும் செஞ்சா பத்தாது, நீங்க பங்கு மக்களும் அதை எடுத்துக்கங்க. குறிப்பாக நம்ம அகாடமியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, நீங்களும் அதை எடுத்து செல்ல வேண்டும். யாம் பெற்ற பைய உங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு வாங்குறாங்கன்ட்டு. எங்க அமேஸ் IAS அகாடமி வந்துச்சுன்னா இன்னைக்கு 45,000 50,000 வாங்குற இடத்துல நாங்க 15,000 மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லா சிலபஸ் மெட்டீரியல் கொடுத்துட்றோம். 2 வருஷம் வேலிடிட்டி, லைப்ரரி நீங்க பயன்படுத்திக்கலாம், தொடர் தேர்வுகளை பயன்படுத்திக்கலாம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். நம்ம 1000 இறக்கத்தோட நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாதி பணம் 1000 கட்டுறாங்க. அந்த சாப்பாட்டுக்கு பாதி பணத்தை 1000 கட்டுறாங்க. அது மாதிரி நம்ம ஒரு பங்குல இருந்து ஒரு UPSC IAS கோச்சிங்க்கு ஒரு பிள்ளை, அதாவது IAS IPS IRS அந்த UPSC கோர்ஸுக்கு வந்தா ஒரு பிள்ளை ஒரு பங்குக்கு 7 பிள்ளைன்னு சொல்லி பங்கு சாமியார் உத்தரவாதம் கொடுத்தா அவங்களுக்கு முழுசும் ஃப்ரீன்னு இருக்காங்க 1000. இப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம மறை மாவட்டத்தை ஊக்குவிக்கிற பணியில 1000 நிக்கிறாரு. அதோட உழைக்கிறதுக்கு 1000ஓட நாங்களும் நிக்கிறோம். நீங்க இந்த செய்தியை எடுத்துட்டு போங்க, மற்ற எல்லா மக்களுக்கும், நம்ம மக்களுக்கும் முன்னாடி கொடுங்க, மற்ற மக்களுக்கும் மத மக்களுக்கும் சொல்லுங்க. புதுக்கோட்டையில் அமேஸ் ஒரு ஆச்சரியமானது. அந்த வார்த்தையே எங்களுக்கு கிடைச்சது மாபெரும் கொடை. நான் ஆகிட்ட முத பேசும்போது என்ன பேர் வைக்கணும் அவர் யோசிக்கவே இல்லை. தஞ்சாவூர் ஆரோக்கியமா தான் இருக்கு, ஆரோக்கியமா தான் பேரே வச்சுக்கலாம் உடனே சொன்னாங்க. அது அப்படித்தான் முடிஞ்சிச்சு. அந்த பேரை முடிச்சான் ஆரோக்கியமாதா அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு. அதை எழுத்தெல்லாம் எடுத்து போட்டா அமேஸ்னு வந்துச்சு. ஸோ ஆண்டவர் அருள் புரிவார், அது ஆண்டவருடைய கிருபை, ஆச்சரியம், மகிமையான காரியங்களை செய்வார்னு சொல்லி இன்னைக்கு அமேஸ்ங்கிறது எல்லாருக்கும் அருமையான பேருங்கிறாங்க. செக்குலர் லைன்ல இருக்கிறவங்களே அது ஒரு வார்த்தை, செக்குலர் வார்த்தையும் அமேசிங். அது வியப்பூட்டுகின்ற காரியத்தை ஆண்டவர் தொடங்கியிருக்காரு. அதுல நீங்களும் பங்கெடுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம திருச்சபையில இன்னைக்கு கல்லூரி படிப்புல கூட நம்ம பெரிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல. 12th மட்டும் முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டோம். அவங்க அங்கங்க போய் அல்லாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம இது மட்டும் இல்ல, இனிமேலுக்கு புதுசா கேட் கொண்டு வரலாம்னு பாக்குறோம். அது என்ஜினியரிங் பிடிச்ச பையங்க அந்த கேட்ல தான் இந்த IES வருது. IESனா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது IASக்கு ஈக்குவலானது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன். இது டெக்னிக்கல் லைன்ல இது மாதிரி மத்திய அரசினுடைய வேலைகள். இதெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதையும் கொடுப்போம். ஆகவே நான் உங்க நேரத்தை எடுக்கிறேன், இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்பதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம். இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள். நம்ம அமேஸ் IAS அகாடமிக்கு எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். அவங்க மொத்த பேரண்ட்ஸ் கேட்டாங்க, நீங்களே போய் எங்க கிளாஸ் நடக்கிறத பாருங்கன்னு சொல்லுங்க. அங்க அட்மின் கலைவாணி மேடம் இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம். நம்ம ஃபாதர் விக்டர் தாஸ் அந்த கேம்பஸ்ல இருந்து எல்லாவற்றையும் மேற்பார்வை பார்ப்பார்கள். ஃபேக்கல்டி ப்ரோக்ராம் அதெல்லாம் நாங்கள் அனுப்பிடுவோம். ஆகவே எப்பவும் உங்களை வரவேற்கவும், உங்களுக்கு வேண்டிய பிள்ளைகளுடைய போட்டித் தேர்வுகளுக்கான எல்லா காரியங்களையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். தந்தையர்களுக்கு நன்றி. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு மனிதநேய செயல்பாடுகளையும் சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்து வருகின்ற புதுக்கோட்டை ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுநர் திருவாளர் லியோ ஃபெலிக்ஸ் அவர்களை நம் முயற்சியை வாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மேதகு ஆயர் அவர்களுக்கும், நம்முடைய கோஆர்டினேட்டர் ஃபாதர் அவர்களுக்கும், மற்றும் இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இது இன்று ஒரு திறப்பு விழாவாக நான் பார்க்கல, பல மாணவர்களுடைய கனவுகளை திறக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். பல பெற்றோர்களுடைய கனவுகளுக்கான ஒரு விடையாக தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம மாவட்டத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு திருச்சபை இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடா இருக்கணும், இந்தியாலேயே
கல்வியை முதல்ல வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து நம்ம கிறிஸ்தவ மதம் தான். இன்னைக்கு வந்து கல்வியை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இன்னைக்கு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சேவையான ரிலேட்டட்ஸ் ஃபுல்லா நம்ம கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டாங்க. விஷயம் இன்றைக்கு என்ன தேவை, இன்றைய காலத்திற்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்து நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளுடைய மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவை, அப்பதான் நம்முடைய மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அருமையா மாணவர்களுடைய நலனுக்காகவும் எஜுகேஷனுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், நம்மளுடைய ஆயர் வந்ததுல ஸ்காலர்ஷிப் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இன்னைக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு விழா இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான ஒரு அமேசிங் ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு நம்ம ஆயர் அவர்கள் வந்து நம்முடைய புதுக்கோட்டைக்கு வந்து இன்னைக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு மாணவர்கள் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து வாழ்க்கைன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் வேர்ல்டு. இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கை எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்றதை நீங்க பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் எதையோ நோக்கி இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்ட்ல நம்ம என்னவா இருக்கிறோம்ன்றதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது நம்ம கையில இருக்கு. மற்றவனால முடியுது, ஏன்னா நம்மளால முடியலன்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வரை இருக்கிற ஒரு சாதாரண ஒருத்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ இருக்கிறாங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் நம்மளால முடியல அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். கண்டிப்பா எல்லாத்தையும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதது நம்மள்ட்ட தான் இந்த குறை என்ன அப்படின்றதுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் இந்த அருமையான ஒரு அமைப்பை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இந்த கோர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. உண்மையிலே நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம எல்லாம் தெரிஞ்சது ஒன்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மட்டும் தான் நினைக்கிறோம். 12th முடிச்சவொடனே நிறைய என்னென்னலாம் படிக்கலாம்னு ஃபாதர் சொன்னாங்க. இன்னொன்று மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் கேட் எக்ஸாமுக்கு போவாங்க. கேட்ன்றது வந்து மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம். பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்க எல்லாரும் காம்படிஷன்ல கேட்டுக்கு வந்து போவாங்க. எங்க ஐஏஎம்ல படிக்கிறதுக்கு. ஐஏஎம்ல முடிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இயர்லி 10 lakhs salary, மந்த்லி 10 lakhs to 12 lakhs salary மினிமம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பெல்லாம் வந்து இன்னைக்கு என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12th முடிச்சோடனே இப்மேட்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதாவது பிரிமரி இப்மேட்னு சொல்லுவாங்க, அதோட ஃபுல் இது தெரியல. அந்த கோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா டைரக்டா முடிச்சோடனே 12th முடிச்சோடனே எல்லா 12th பாத்தீங்கன்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாருமே என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. இப்மேட் முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா ஐஏஎம்ல போய் டைரக்ட் 5 years எம்பிஏ பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. நம்ம வரணும், நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வேணும். அந்த ஆர்வத்தை நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல எண்ணம், நம்மளுடைய எண்ணம் தான் நம்முடைய சொல்லாக இருக்கும், நம்மளோட சொல் தான் நம்மளுடைய செயலாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் இருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ஊட்டி வளர்க்குறோமோ அதான் வரும். நம்ம எதை விதைக்கின்றோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். ஸோ நல்ல விஷயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம விதைப்போம். கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒரு பிரைட் ஃபியூச்சரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிகாரிகளாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தான் பெருமை, நம்முடைய சமுதாயத்துக்கு பெருமை, நம்முடைய கிறிஸ்துவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். நம்ம ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைவதற்கு வாய்ப்பா இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த அமேஸ் அகாடமி மென்மேலும் வளர்ந்து பல அமேசிங் ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கும்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய நன்றி, வணக்கம். ஆக்கமும் ஊக்கமும் மிகுந்த வார்த்தைகளை கொடுத்த ஆளுநர் லியோ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நெஞ்சுணர்ந்த நன்றி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். மறை மாவட்டத்தில் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் துவங்கி அமேஸ் அகாடமி துவங்கி அதற்கு வயது 1 தான் ஆகிறது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி மிகுந்த பெரிய வளர்ச்சி. ஏற்கனவே 200 மாணவர்கள் பல்வேறு கேம்பஸ்லே இதுக்கு பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஆலங்குடியிலும் புதுக்கோட்டையிலையும் துவங்குகிறோம். மிகுந்த நம்பிக்கை நிறைந்த ஒரு பயிற்சி மையங்களாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்குரிய ஆயர் அவர்கள்தான். அவர்கள்தான் இந்த அமேஸ் அகாடமிக்கு உருவம் கொடுத்தவர்கள், வடிவம் கொடுத்தவர்கள். வடிவம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து இது பல்வேறு இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் இதில் பங்கேற்று பயிற்சி பெற்று பெரிய அதிகாரமிக்க பதவிகளை, அரசு பணிகளோடு மட்டுமல்ல
அது சமூகம் சார்ந்த சமூக அக்கறையோடு கூடிய பணி செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு அவர்கள் இதை துவங்கி இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இளைஞர்கள் மேல், இளம் பெண்கள் மேல், மக்கள் மேல் இருக்கிற நலன், அவர்கள் நலன் சார்ந்த வேலை வாய்ப்பு, இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான் இன்று 2 அகாடமிகள், 2 கேம்பஸ் இதுக்கு துவங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை அருளுரை ஆசிரியரை வழங்க கைத்தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மறைவிட்ட அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமான அருள்தந்தை சௌரிநாயகம் அவர்களே, PMSSின் புதிய இயக்குநராக வந்திருக்கூடிய அருள் தந்தை விக்டர்தாஸ் அவர்களே, அமேஸ் அகாடமியின் பொறுப்பு தந்தையர்களாக, அதன் இயக்குநர்களாக இருக்கக்கூடிய அருள் தந்தை டோமினிக் அவர்களே, அருள் தந்தை சூசை மாணிக்கம் அவர்களே, எனக்கு முன்னால் பேசினதற்குரிய பேராசிரியர் அமலசிவீர் அவர்களே, லியோ அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இங்கு வந்திருக்கக்கூடிய அருமையான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, புதுக்கோட்டை பங்கு இறை மக்களே, நிறைய அன்பிய தலைவர்களாக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா சந்தோஷமாக இருந்தது. நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விண்ணேற்பு அன்னையின் திருநாள் வாழ்த்துக்கள். நம்முடைய நாட்டின் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். விடுதலை என்றால் 3 வகையான விடுதலை வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று பெற்றது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமே. இந்திய மக்களுக்கு தேவை சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை. இந்த 2 விடுதலையும் கிடைக்கிற போதுதான் இந்த அரசியல் விடுதலைக்கு பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு என்று சொல்லுவார். ஆக விடுதலையை 3ஆக பகுத்து பார்த்து, விடுதலை என்றால் மானுட விடுதலை என்றால் அதில் சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் அரசியல் விடுதலையும் அடங்கி இருப்பதாக சொல்லுவார். இது நடந்தது 20ஆம் நூற்றாண்டில். முதல் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாவின் பாடலாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்த அந்த பாடல் இன்று காலை திருப்பலிக்கு போயிருந்தீர்கள் என்றால் நற்செய்தி வாசகமாக வாசிக்கப்பட்டது. அன்னை மரியாவின் அந்த பாடல், நான் அறிந்த வகையில், எனக்கு இருக்கிற குறைந்த அறிவில் நான் அறிந்த வகையில் ஒரு முழுமையான மானுட விடுதலையை அத்துணை சுருக்கமாக, அத்துணை நேரிடையாக வேறு எதுவும் இதுவரை சொன்னதில்லை என்றே உணர்ந்திருக்கிறேன். அன்னை மரியாவின் பாடலாக லூக்கா பதிவு செய்திருக்கிற அந்த புரட்சி பாடல், அந்த பாடலை எடுத்து பார்த்தீர்களானால் இந்த 3 வகை விடுதலையை அன்னை மரியா சுட்டி காட்டுவார். மனிதர்களுக்கு தேவை சமூக விடுதலை, மனிதர்களுக்கு தேவை பொருளாதார விடுதலை, மனிதர்களுக்கு தேவை அரசியல் விடுதலை. இதை நோக்கி மக்களை வழிநடத்துவது அந்த இரக்கமுள்ள கடவுளின் செயல்பாடு என்று கடவுளது இரக்கத்தை போற்றி அதற்கு நன்றி சொல்லக்கூடிய பாடலாக அமைந்திருந்தது. இன்று கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்படித்தான் வைத்திருந்தன. ஹாப்பி ஃபீஸ் ஆஃப் அவர் மதர் மேரி, த டோட்டலி லிபரேட்டட் உமன் என்று, முழுமையாக விடுதலை அடைந்த பெண்ணாகிய அன்னை மரியாவின் திருநாள் வாழ்த்துக்கள் என்று. ஆக அன்னை மரியாவை அப்படித்தான் ஒரு முழுமையான விடுதலை அடைந்த பெண்மணியாக இருக்கிறோம். அப்படித்தான் இவ்வுலக மாந்தர் எல்லோருமே இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 50,366 குடும்பங்கள் இன்னும் கூட இருக்கலாம். இந்த குடும்பங்கள் எல்லாமே அறிவார்ந்த குடும்பங்களாக, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே நல்ல கல்வி அறிவு பெற்றவர்களாக, நன்கு படித்தவர்களாக, வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய கல்வியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது மறை மாவட்டத்துடைய ஆசை. ஆகவே தான் வலுவூட்ட பெற்ற ஒரு சமுதாயமா நம் மறை மாவட்டத்தை உருவாக்குவது நமது கடமை என்று மறை மாவட்டம் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. வலுவூட்ட பெறுதல் என்றால் என்ன என்று கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன், ஆழமான இறை நம்பிக்கையில் உறுதியான கத்தோலிக்க விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுகிற சமூக, பொருளாதார, அரசியல் விடுதலை அடைந்த நிலை. அந்த நிலையை அடைவதற்கு என்ன பாதை, எந்த பாதையில் போனால் அதை அடைய முடியும்? மறை மாவட்டம் நம்புகிறது நமது பிள்ளைகளது நல்ல தரமான கல்வி வழியாக அது சாத்தியப்படும் என்று நினைக்கிறோம். ஆக இந்த கல்வியை பரவலாக்கம் செய்ய வேண்டும். தரமான கல்வியை
மிக எளிதாக பெறக்கூடிய கல்வியை, மிக குறைந்த செலவில் பெறக்கூடிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. ஆகவேத்தான் இந்த ஆண்டில் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களுக்கு மறைமாவட்டம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவைப்படக்கூடிய இடங்களில் அந்த பள்ளிகளை எல்லாம் நிலை உயர்த்துகிறோம். இந்த ஆண்டு மட்டுமே 2 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக வளர்ந்திருக்கின்றன. புதிய பள்ளிக்கூடங்களை தொடங்குகிறோம். நமது புதுக்கோட்டை பள்ளியையும் கூட வளர்க்க வேண்டும் என்று வருகிற வழியிலேயே தந்தை அவர்கள் சொன்னார்கள், வந்து பார்த்து விட்டு தான் வந்தேன். இன்னும் அதிகமான பிள்ளைகள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆக இந்த கல்வியை பரவலாக்கம் செய்ய வேண்டும். வெறும் CBSE மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பதல்ல, தமிழ் வழி பள்ளிக்கூடங்களை எல்லா வசதிகளும் கொண்ட மிக குறைந்த செலவில் பிள்ளைகள் தரமான கல்வியை பெறக்கூடிய மையங்களாக உருவாக்க வேண்டும். எப்படியாவது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நமது மக்களை முழுக்க 100 விழுக்காடு கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும். தந்தை பெரியார் ஆசைப்பட்ட ஓர் அறிவார்ந்த சமுதாயமாக, பகுத்தறிவு மிகுந்த ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பது ஆசை. ஆக வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் நடத்தினால் போதுமா? கல்வியை மட்டும் பரவலாக்கினால் போதுமா? படித்து முடித்த பிறகு அந்த பிள்ளைகளது வேலை வாய்ப்பு என்னாவது என்கிற ஒரு ஆதங்கத்தில் தோன்றியதான் அது அமேஸ் அகாடமி. படிப்பு என்றால் எப்போதோ நம்மை தேடி வரக்கூடிய வேலை வாய்ப்பு என்று காத்திருப்பதல்ல. படிப்பு என்றால் B.Ed அல்லது M.Ed படித்து ஆசிரியர் பயிற்சி படித்து என்றோ வரக்கூடிய, நமது மறை மாவட்டத்தில் இன்றும் 48-49 வயதிலும் அரசு வேலைக்காக, ஆசிரியர் வேலைக்காக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார். அந்த பட்டியலை பார்க்கிற போதெல்லாம் மனது வலிக்கும். சரியான வழிநடத்துதல் இல்லாமற் போனார்களே. படித்து முடித்த மாத்திரத்திலேயே எவ்வளவோ போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. தங்கள் இருக்கிற அறிவை பயன்படுத்தி எழுதியிருந்தார்களானால் இன்று எவ்வளவோ பெரிய நிலைக்கு வந்திருக்கலாமே என்று கிறிஸ்தவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையாகவே பார்ப்பேன். அரசு வேலை என்றால் இந்த ஆசிரியர் பணியை தாண்டி அவர்கள் நினைத்தது கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் ஆசைப்படக்கூடாதா? கிறிஸ்தவர்கள் என்றால் கனவுகள் இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்கள் என்றால் வாழ்க்கை உயர்நிலை அடைய வேண்டும் என்கிற ஆவல் இருக்கக்கூடாதா? இந்த ஆவல் எல்லாம் கடவுள் கொடுத்ததுதானே. இந்த கனவு எல்லாம் கடவுள் கொடுக்கிற கனவு தானே. இந்த கனவை அடைவதற்கான ஊக்கம், ஆக்கம் அத்தனையும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் தானே என்று பார்க்கிற நிலை வேண்டும். ஆகவே தான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான இந்த மையம் அமேஸ் தொடங்கப்பட்டது. அது வளர்ந்து வரக்கூடிய விதங்கள் குறித்து உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்று ஒரே நாளிலேயே ஆலங்குடியிலும் புதுக்கோட்டையிலும் இந்த மாத இறுதிக்குள்ளாக சொல்லி இருக்கிறேன். மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற சிறு நகரங்கள் அனைத்திலுமே இதனுடைய மையம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆக இந்த பிள்ளைகள் படித்து முடித்த பிறகு நல்ல வேலைக்கு போவதற்கான தயாரிப்பை இப்போதே தொடங்க வேண்டும், படிக்கிற போதே. ஆகவே தான் இந்த நீட், JEE போன்ற பாடங்களையும் தொடங்கள் என்று சொன்னேன். மிக சிறப்பாக அதை நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 9வது படிக்கிற போதே தங்கள் எதிர்காலத்தை தீர்மானித்து அந்த வகையில் நடப்பதற்கான திருவாளர் லியோ அவர்கள் பேசுறவர் சொன்னார். நேற்று முன்தினம் ஒரு பேராசிரியரோடு சென்னையில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அப்படித்தான் என்னிடமும் சொன்னார். என்றெல்லாம் காமர்ஸ் என்று படிக்கிறவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? பிகாம் முடிஞ்சோட MCom அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸ் MBA ஏதாவது படித்து விட்டு போக வேண்டும் என்று. IIM போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு போவதற்கு நம்முடைய கல்லூரி பிள்ளைகளுக்கு இப்போதே பயிற்சி கொடுக்கலாமே. மாலை நேரங்களில் இந்த சப்ளிமெண்டரி சப்போர்ட்டிவ் எஜுகேஷன் சொல்லுவார்கள், அதுபோல கொடுத்து இந்த பிள்ளைகளை நல்ல போட்டித் தேர்வுகளை எழுதி இந்திய அரசு நடத்தக்கூடிய பெரும் கல்வி நிறுவனங்களில் ஏன் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமா அதை குறித்து ஆலோசிப்பதாக அவர்களிடம் சொல்லிக்கொண்டு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேடி ஒரு போட்டி மிகுந்த இந்த உலகத்தில் ஒரு போர்க்களமானது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாழ்க்கை தளத்தில் நம்முடைய பிள்ளைகளை இந்த போருக்கு தயாரானவர்களாக உருவாக்குவது இந்த அமேஸ் அகாடமி நோக்கமாக பார்க்கிறேன். They are ready for the battle of life என்று அவர்களை உருவாக்கி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஆசை. ஆக 2 நோக்கங்கள் தான் ஆலங்குடியிலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். முதல் நோக்கம் நம்முடைய பிள்ளைகளை வலுவூட்ட பெற்ற, அறிவிற் சிறந்த, தங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிற்திறனில் வளர்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி அவர்களை நல்ல வேலையில் அமர்த்துவது அதனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. 2வது நோக்கம் ஒரு விதமான சுயநலம், ஆனால் பொதுநலம் கலந்த சுயநலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்லவர்கள் அரசு பெரும் பொறுப்புகளுக்கு வர வேண்டும், நேர்மையானவர்கள் வர வேண்டும்.
அப்படி நல்ல நேர்மையான பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்தெடுக்கிற மையமாக அமேஸ் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்தவர் அரசு பொறுப்பில் இருக்கிறார் என்றால் தனக்கு சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவ நன்னறியிலேயே அந்த பணியை செய்வார். அரசியல்வாதிகள் அதிகாரமுள்ளவர்களாக தோன்றுகிறார்கள். உண்மையில் அரசு அதிகாரம் அதிகாரிகள் கையில் தான் இருக்கு. அரசின் திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பதெல்லாம் இந்த அதிகாரிகள் மட்டும்தான். ஒரு அதிகாரி நினைத்தால் தனது மாவட்டத்திலோ தனது தாலுகாவிலோ தனது வட்டாரத்திலோ மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத பொதுநலத்தோடு பணியாற்றக்கூடிய நேர்மையான உண்மையான இவர் சொல்லுவாரே, சகாயம் அவர்கள் சொல்லுவார்களே, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நடக்கக்கூடிய ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்பது இந்த அமேஸின் நோக்கம். ஆக இந்தியா போன்ற நாடுகள், குறிப்பாக நமது நாடு, நான் சொன்ன சமூக விடுதலை இன்னும் பெறாத நாடு, பொருளாதாரத்தில் எந்த விடுதலையும் இல்லாத நாடு, நாளுக்கு நாள் ஏழை பணக்காரர் என்கிற பாகுபாடு விரிவடைந்து கொண்டே போகிற ஒரு நாடு, அரசியல் விடுதலை அது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மட்டும்தான் தெரிகிறது, வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த ஒரு நிலையில் நம்முடைய மக்களுக்கு அந்த குடிமை பணிகளை செய்வதற்கு நல்ல எண்ணம் கொண்ட நேர்மையான அதிகாரிகளை, உயர் அலுவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை உருவாக்கி வளர்த்தெடுப்பது இந்த அமேசி நோக்கம் என்பதாக நான் கருதி இருக்கிறேன். அந்த வகையில் தான் அவர்கள் ஊக்கம் கொடுத்து வளர்த்திருக்கிறேன். இந்த அமேஸ் அகாடமி வழியாக மறை மாவட்டத்திற்கு ஒரு பைசா கூட வருவாய் வேண்டாம் என சொல்லி இருக்கிறேன். இது அமைக்கப்படுகிற போது எல்லா செலவுகளையும் மறை மாவட்டம் செய்யும். அமைக்கப்பட்ட பிறகு இந்த நிறுவனத்தை, இந்த மையத்தை நடத்துவதற்கு தேவையானதை மட்டும் அந்த பிள்ளைகளிடம் பெற்று அதை நடத்துங்கள். சிரமப்படக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் என்னிடம் சொல்வார், அந்த பிள்ளைகளுக்கான கட்டணத்தை நான் கட்டுகிறேன். எப்படியோ நம்முடைய பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். அந்த வகையில் தான் இன்று புதுக்கோட்டை மையத்திலும் இந்த அமைப்பு தொடங்குகிறது. தாராள உள்ளத்தோடு இடம் கொடுத்து இந்த பணியை தாங்கி நிற்கிற, இந்த பணியை மேற்பார்வை செய்ய இருக்கிற அருள் தந்தை விக்டர்தாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். அதே போல நம்முடைய தந்தை சபரிநாயகம் அவர்கள் எப்போதுமே மறைமாட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, அது ஆன்மீக பணிகளாக இருக்கட்டும், கல்வி சமூகம் சார்ந்த பணிகளாக இருக்கட்டும், எப்போதும் உடனடியாக சரி என்று பேசக்கூடியவர், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர். அவரது வழிகாட்டுதலிலேயே இந்த முயற்சி இன்று நிறைவேறி இருக்கிறது. தந்தை சபரிநாயகம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தஞ்சை டோமினிக், அதே போல தந்தை சூசை மாணிக்கம், அவர் தஞ்சை டோமினிக் அறந்தாங்கி பங்கு தந்தையாக இருக்கிறார். சூசை மாணிக்கம் மறை மாவட்ட கல்வி பணிக்குழுவின் செயலராக இருக்கிறார். ஆனாலும் கூட இந்த பணி மறைமாவட்டம் கொடுத்த கூடுதல் பணி என்றாலும் கூட 100 மடங்கு அல்லது 100 விழுக்காடு இதிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி இந்த பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் அனைவருமே நம்முடைய மக்களது இந்த கல்வி வளர்ச்சியில் அக்கறை காட்டுகிறோம். ஆக வலுவூட்டு பெற்ற சமுதாயம் என்றால் இப்படித்தான் விளக்கம் சொல்லுவேன். ஆழமான இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கப்பட்ட சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சி அடைந்த ஒரு மக்கள் கூட்டம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இறை சமூகம் என சொல்லுவேன். அந்த வகையில் நல்ல கல்வியே நாம் விரும்பக்கூடிய சமூக முன்னேற்றம், சமூக மாற்றத்தை உறுதிப்படுத்தும். நல்ல கல்வியே பொருளாதார வளர்ச்சியை, சமுதாய வளர்ச்சியை சுட்டிக்காட்டும். இந்த நல்ல கல்வியே அரசியல் ஆளுமைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் என்பதாலேயே மறைமாட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வி என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தி ஒரு போராட்டத்துக்கு இந்த பிள்ளைகளை தயாரிக்கிறது. போராட்டம் என்றால் வெளியில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்ட போராட்டத்தை சொல்லும், வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்று வந்த பிறகு அந்த போராட்ட களத்தில் இந்த பிள்ளைகள் ஆற்றல் மிகுந்த பிள்ளைகளாக உருவாக்கி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என ஆசைப்படுகிறோமாக. இந்த நாளில் நீங்கள் இவ்வளவு பேர் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது உண்மையிலேயே ஊக்கத்தை கொடுக்கிறது. இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஆசையை கொடுக்கிறது. உங்கள் கனவுகளையே நானும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நமது கனவு, நமது பொது கனவு, அது பகிரப்பட்ட கனவு, எல்லோருடைய கனவு. இட்ஸ் a shared destiny என்று சொல்வார்கள். மானுடம் போய் அடைய வேண்டிய இலக்கு என்பது
பொதுவான எல்லாருக்குமான ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு சிறு முயற்சியே இந்த அமேஸ் அகாடமி புதுக்கோட்டை கேம்பஸ். அதோடைய பணிகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்தெடுத்து வாழ்வுக்கான வழிகாட்டி இருக்க வேண்டிய ஒரு மையமாக திகழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த புனிதமான நாளில் புனித விண்ணேற்பு தாயின் திருநாளில் இறைவன் அந்த தாயின் பரிந்துரைமை ஆசீர்வதிப்பார். ஆரோக்கிய மாதாவையே தனது பெயரில் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமேஸ் அகாடமி என்னாலும் சிறந்து வளர்ந்த மக்களுக்கு பணியாற்ற எனது வாழ்த்துக்களும் ஆசை. தேங்க்யூ வெரி மச். நாம் அனைவரும் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் கல்வி மூலமாக வலுவூட்ட பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்கிற விருதுவாக்கையும் கனவையும் கொண்டிருக்கிற ஆயர் அவர்கள் அந்த கனவை நனவாக்குகிற எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு காரியம்தான் இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள். நாமும் அவருடைய கனவோடு அவர் சொன்னபடியே இது பகிரப்பட்ட ஒரு கனவு. இந்த கனவோடு நாமும் இணைந்து நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் வலுவூட்ட பெற்ற மக்களாக மாற வேண்டும். அதற்கு நாமும் நம்முடைய தோள் கொடுத்து உழைப்போம் என்று சொல்லி ஆயர் அவர்கள் நமக்கு அருளையும் ஊக்கமுறையும் தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் நெஞ்ச நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆயர் அவர்கள் சொன்னது போலவே இந்த புதுக்கோட்டையில் இந்த பயிற்சி மையம் அமைந்திருக்கிற இடம் தஞ்சை புதுக்கோட்டை பலநோக்கு சேவை சங்கம் இந்த கட்டிடம். அந்த கட்டிடத்தில் தான் இது இயங்குகிறது. அந்த கட்டிடத்தினுடைய பலநோக்கு சேவை சங்கத்தினுடைய டைரக்டர் தந்தை அருட்தந்தை விக்டர் தாஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சொல்லி இந்த பயிற்சி மையத்தின் இந்த பயிற்சியுடைய செயல்பாடுகளில் இணைந்து அவர்கள் செயல்பட அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாசத்திற்குரிய ஆயர் அவர்களே, மறைவட்ட தந்தை அவர்களே, அமேஸ் வழிகாட்டுதல் மையத்தினுடைய பொறுப்பாளர் தந்தை அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. மறை மாவட்டத்தினுடைய கனவுகளுக்கு, ஆசைகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஆயருடைய கனவுகளுக்கு PMSS எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. PMSS வளாகம் உங்களுக்காக என்றும் திறந்திருக்கும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சி மறை மாவட்டத்தினுடைய மகிழ்ச்சி எங்களுடைய மகிழ்ச்சி என்ற இந்த சிறிய உரையோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்தில், இந்த நாளில், இந்த அரங்கம் மற்றும் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் ஆயர் அவர்கள் சொன்னது போல இந்த சமூகம் எந்த ஒரு ஏற்பாடாக இருந்தாலும் அது ஆன்மீக காரியமாக இருக்கட்டும், மற்ற காரியமாக இருக்கட்டும், ஒரு முதுகெலும்பாக இருந்து செயல்படுபவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மறைவட்ட அதிபர் தந்தை பேரூர் தந்தை சபை நாயகம் அடிகளார் அவர்களை நன்றி உரை ஆற்றவும் அவருக்கு நான் முதல்ல ஆயர் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். ஆயர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி சொல்லுகிறார்கள். இங்கே நடக்கிற இந்த பயிற்சி மையத்தையும் தந்தை அவர்கள் மேற்கொண்டு மேற்பார்வை செய்து இது சிறப்பாக செயல்பட தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று சொல்லி தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை நன்றி சொல்ல அன்போடு அழைக்கிறேன். இதுதான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கும். உங்களுக்கு நன்றி உரை. புதுக்கோட்டை மறைவட்டம், தஞ்சாவூரில் உள்ள அனைத்து மறைவட்டம் 7 இருக்கு. 7ல் புதுக்கோட்டை மறைவட்டம் தான் இவங்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆன்மீகம், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாத்துலேயும் நம்பர் 1. ஒன்றே ஒன்று தான் எல்லா மறைவட்டும் பின்தங்கி இருக்கிறது. நாமும் இருக்கிறோம். அரசாங்க வேலைகளில் ஆயர் சொன்னது போல அதில் தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ எல்லாம் நிறையா ஓய்வு பெற்று விட்டார். இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு, அவங்க அப்பா தான் என்ன சொன்னார், SSC எழுதி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிருக்கேன். யாரும் தெரியுமா? யாராவது தெரியுதா? எனக்கு அது பேரை யோசனையாக வரல. ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு
எஸ்எஸ்சிஎல்இ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பதவி ஏற்க போகிறாங்க, வேலையில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க புதுக்கோட்டையிலிருந்து. அதனால் புதுக்கோட்டை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே அரங்கத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தை கொடுக்கிற பொழுது ஜோசப் கல்லூரியுடைய பேராசிரியர் தான் அதை கருத்தாளராக இருந்தார். அவர் சொன்னார் 65 துறைகள் இருக்கு. 65 துறையிலையும் இப்பொழுது அந்த டாப் ஆபீசர்ஸ் பூரா ஹிந்தி பேசுறவன் தான் இருக்கிறான், நல்ல வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். நம்ம பசங்க போறதில்லை, ஏன்னா அதற்கான முயற்சி எடுக்கலை, ஒத்துழைப்பு கொடுக்கல, உற்சாகப்படுத்தலை. நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு நல்ல கருத்தை சொன்னார். 65 துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, இப்படி இல்லையா, இந்த மாதிரி துறைகள் நிறைய 65 இருக்கிறது. அப்போ இது ஒரு உற்சாகம் மூட்ட வேண்டும் அப்படிங்கிற தொழில் தான் கடந்த ஓராண்டாக இந்த அமேஸ் ஐஏஎஸ் அகாடமி தஞ்சாவூர் நடைபெறுது. கடந்த ஓராண்டாக அவர்கள் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதற்கான நேரம் இன்று தான் வந்திருக்கிறது. புதிய பிஎம்எஸ் டைரக்டர் வந்த பிற்பாடு இது தொடங்குகிறது. அதனால் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நம்ம இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசாங்க பணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவளை கொண்டு வர வேண்டும். இன்றைய நாளில் இந்த நிகழ்வுக்கு காலையில் ஏற்கனவே 2 நிகழ்வை நடத்தி முடித்து 3ஆவது நிகழ்வு இங்கே வந்து நமக்கு உற்சாகப்படுத்தி, நிச்சயமாக புதுக்கோட்டை மக்கள் ஒரு வருடத்தில் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பது திருவாளர் அமலசேவியர். அவர் பேராசிரியராக இருந்து இங்கே இந்த பிஎம்எஸ்ல கவர்னிங் பாடி மெம்பராக பல ஆண்டுகள் இருந்து வழிநடத்தி நல்ல ஒரு சிந்தனையாளர், நமக்கு வழிகாட்டினார். அதே போல அவருடைய பையன் லியோ ஃபெலிக்ஸ் இப்போ ரோட்ரி கவர்னராக இருக்கிறார். நான் கூட அதை கேட்டேன், கவர்னராகி என்ன செய்ய போறீங்கன்னா, அவருடைய அந்த பயன்களை நிறைய சொன்னார். அது உண்மைதான். அது இன்றும் அவர் ஒரு ரோல் மாடலாக 2 பேருமே புதுக்கோட்டை சமூகத்தில் இருக்கிறார்கள். அதனால் 2 பேரும் நீங்கள் வாழ்த்துறை சொன்னதுனால 2 பேருக்கு நாம் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இதை ஒருங்கிணைத்து நடத்துவது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு பங்கில் இருந்துக்கிட்டு தந்தை டோமினிக், அடுத்து நம்முடைய மறைமாவட்ட கல்விக்குழு செயலர் சூசை மாணிக்கம், இது பயணம் செய்து கொண்டே அங்கே போய் இங்கே போய் ஃபேக்கல்ட்டி அனுப்பிச்சு எல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயம் அல்ல. சிறப்பாக செய்து கொண்டு பல மாணவர்களை இந்த அரசாங்க பணிக்கு அனுப்பிச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைய நாளில் வந்தமைக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தைகள் வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பிய பொறுப்பாக வந்திருக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷம். பல முறை சொல்லி சொல்லி ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் தான் இந்த செய்தியை அன்பியத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்கு தான் உங்களை இப்போ நாங்கள் அன்பியத்துக்கு வர்றோம், ஆனால் நாள் ஆகும். இப்போ நீங்கள் உடனே இந்த செய்தியை அன்பியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது யாருக்காவது ஒருத்தர் பயன்படும். அதனால தான் அன்பிய பொறுப்பாளர்களையும் பங்கு மன்ற உறுப்பினர்களையும் இங்கே வர சொன்னோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நம்ம இல்ல குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். இந்த சனி ஞாயிறு இங்கே படிக்கிற இந்த அமேஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிற குழந்தைகள் 50 பேர் வந்திருக்கிறார்கள். ஆர்வலர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் ஆயர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஞ்ச உடனே ஒரு கேக்கு, மிக்சரு, டீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்போ கொடுக்கணுமோ எனக்கு தெரியலை, முன்னாடி கொடுக்குறதா பின்னாடி கொடுக்குறதான்னு, இருந்தாலும் தயாராக இருக்கிறது. அதை கலந்து கொண்டு அதை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வரும்போது கோபமாக இருந்தார் விஎஃப், இப்போ மகிழ்ச்சியாக இருக்கார் முடிஞ்சிருச்சேன்ட்டு. ஏன்னா உங்களை வந்து காக்க வைக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஒரே ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல விட்டுட்டேன். நம்ம புதுக்கோட்டையில் தஞ்சாவூரை தொடர்ந்து தஞ்சாவூரில் இருக்கிற நம்ம பள்ளிகளை எல்லாம் சந்திச்சு நீட், ஜேஇ, ஐஐடிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களை அவங்க பள்ளிக்கூட நாட்கள்லையே எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் அடித்தளமான
கல்வியை கொடுப்பது, அதுக்கு ஒரு சிலபஸை போட்டு பண்றோம். அதே மாதிரி நீட் ஜேஇ, நீங்க 12th வந்து நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தாலும் இந்த நீட்ல வந்து நீங்க வந்து குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்கலன்னா நீங்க மருத்துவராக போக முடியாது. அதே மாதிரி ஜேஇல நல்ல மதிப்பெண் எடுத்தா தான் ஐஐடி போன்றதும் சிறந்த கல்லூரிகளுக்கும் கவுன்சிலிங்க்கும் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். அதனால இதை போய் இந்த பள்ளிகளில் சொல்லும்போது தஞ்சாவூரில் எங்களுக்கு 100% ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த தலைமை ஆசிரியர்கள் அந்த சேக்ரட் ஹார்ட், சென்ட் ஜோசப், அக்ஸிலியம், ஆண்டனி ஸ்கூல் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு ஒரு 200 மாணவர்களுக்கு மேல இப்ப சனி ஞாயிறுல காலையில மதியானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அங்க கிளாஸ் நடக்குது. இங்க புதுக்கோட்டையில நாங்க பண்ணோம். எங்களுக்கு போதிய அளவு அதற்குரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கிறது. அது முதல் முயற்சியிலேயே அது இருந்தது. நம்ம சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல், நம்ம சென்ட் மேரிஸ், எஸ்எஃப்எஸ், இந்த 3 பள்ளியும் சந்திச்சோம். இப்போ மாடர்ன் ஸ்கூலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் போறதுக்கு. இப்போ என்ன சொல்றோம்னா, நீங்க 9thலயே நாங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் வைக்கிறோம். ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் ஜேஇ. அப்ப அங்க மேக்ஸ் சயின்ஸை மட்டும் நாங்க உங்க ஸ்டேட் போர்டு சிலபஸோட என்சிஆர்டி சிலபஸையும் எடுக்கிறோம். என்சிஆர்டினா சிபிஎஸ்இ சிலபஸ். ஏன்னா உங்களுக்கு நீட்லையும் ஜேஇலையும் என்சிஆர்டி சிலபஸ் வச்சு தான் எடுப்பான். நம்ம இப்ப அது வந்து சமச்சீர்ல 70% கேள்விகளும், என்சிஆர்டி நீங்க படிக்கலன்னா அந்த 30% உங்களுக்கு இல்லாமல் போகிறது. அதனால இப்ப இந்த 4 வருஷம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 12th முடிச்ச உடனேயே அவன் ஒரு சென்டர்ல போய் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்டி அவன் படிக்க வேண்டியதில்லை. அவனை ஓரளவுக்கு இந்த போட்டித் தேர்வில் பண்ணி அவன் அடுத்து எடுத்த உடனேயே அவன் விரும்புகிற கல்லூரிக்கு போகலான் இருக்கு. அதனால இந்த நீட் ஜேஇ ஐஐடி இப்போ ஜேஇல ஒரு பையன் வந்து 98 மார்க் எடுக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ஐஐடி கல்லூரிகளுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதனால நம்ம அதாவது அதை சாத்தியம்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபேக்கல்டி இந்த வருஷமே நம்ம நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்கல்டி எல்லாம் நாங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை குறை சொல்லலை. அவங்க பாடம் நடத்துகிற முறை வேற, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கிற முறை வேற. இதனுடைய அப்ரோச், இதனுடைய ஆட்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க எடுக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். அப்ப அதுக்காகவே நம்ம வந்து நீட் ஜேஇக்கு ஆகாஷ் அகாடமி அது மாதிரி நல்ல நல்ல அகாடமிகள்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால இது தொடர்ந்து இவங்க மாணவர்கள்ட்ட கேட்கிறோம். அவங்க சரியில்லைன்னா அடுத்த ஃபேக்கல்ட்டியை மாத்திடுவோம். அதனால இதை நாங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க எல்லாம் இந்த நீட் ஜேஇயையும் நம்ம ஆயர் வந்து போன முறை 12th எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே சொன்னாரு, இந்த நீட் ஜேஇன்னு சொல்லி நிறைய மக்கள் ஏழைகள்லாம் பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்களப்பா, நீங்க அதாவது பண்ண முடியாதான்ட்டு. அப்பதான் மார்க் டெஸ்ட் ஆரம்பிச்சோம். அது முடிச்ச உடனேயே இந்த நீட் ஜேஇக்காக பண்ணி ஜூன் 1ஆம் தேதியே போய் எல்லா பள்ளிகளையும் சேர்ந்துச்சு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தஞ்சாவூர்ல நடக்குது. அதனால நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இப்போ ஹெட்மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க, பெற்றோர்கள் ஆர்வம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அதாவது நாங்க எவ்வளவு போடுறோம் பாருங்க. இந்த 9th 10th படிக்கிற பசங்களுக்கு 9th 10th படிக்கிற பசங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வெறும் 3000 ரூபாய் போட்டோம். நீ சனிக்கிழமை வந்து கிளாஸுக்கு வந்துட்டு போறதுக்கு அவ்வளவுதான் போட்டோம். 11th 12th வர்ற டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5000 ரூபாய் போட்டோம். நீட் ஜேஇக்கு நமக்கு 3 சப்ஜெக்ட் மொத்தம் 4 ஃபேக்கல்ட்டி தேவை இந்த ரெண்டுக்குமே. அப்படி படுறதுனால அதை 15000 ரூபாய் போட்டோம். அதுவும் நாங்க சொன்னோம், உங்களால கட்ட முடியல, ரொம்ப டிசர்விங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எவ்வளவு உங்களுக்கு சாதகம் பண்ண முடியுமோ நம்ம. அதுவும் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ்னா தைரியமா வாங்க, பணமே கட்ட முடியலனாலும் வாங்க, உங்களால கட்ட முடிஞ்சதை கட்டுங்க, நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம். இதெல்லாம் சொல்லியும் எனக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொறுப்புல இருக்கிற கன்னியாஸ்திரிகளே அதுல சரியா இல்லைங்கிறது எனக்கு வருத்தம். ஃபாதர்ஸும் அது மாதிரி எஃபர்ட் எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றோமோ அவங்கள தான் வருவாங்க. இப்போ மோட்டிவேட் பண்ணதுனால தான் அறந்தாங்கி அகாடமியில் பழைய ஸ்டூடெண்ட் ஒரு 60 பேர், புது ஸ்டூடெண்ட் 40 பேர், இன்னும் வந்து இப்போ எக்ஸாமுக்கு மட்டும் வர்றவங்க 120 பேர் வர்றாங்க. எங்க இடம் கிடைச்சாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், எந்த ஃபோரம் வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு கொடுத்த வேலை என்பதை விட இது இந்த காலத்தினுடைய கட்டாயம். ஆகவே படிக்கிற போதே இவன் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து இந்த கோர்ஸ்ல நிறைய பணம் கட்டி இன்னும் 4-5 வருஷம் வேஸ்ட் ஆக்காம பள்ளிக்கூடம் படிக்கிற போதே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நீட் ஜேஇ ஐஐடி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சில நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே கிளாஸ் வந்து 1 மாசம் ஆயிடுச்சு, 4 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த அடுத்த வாரம் வந்து அந்த 4 கிளாஸையும் டெஸ்ட் வைப்பாங்க. அது அந்த பேரண்ட்ஸுக்கு நாங்க இதுலயே போடுறோம், வாட்ஸ்அப்லயே பேரண்ட்ஸோட தொடர்போட தான் பண்றோம். மாணவர்கள்
இந்த ஃபேக்கல்டி பேரண்ட்ஸு அந்த தொடர்புலேயே தான் இருப்பாங்க. அவங்க இங்கே வந்த உடனே இங்கே வந்துட்டாங்கன்னு செய்தி போட்டுருவோம். வீட்டுக்கு போனோன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்னு போடணும் செய்தி. இதை வந்து கோஆர்டினேட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க நீட் ஜேஇ பண்ணுங்க. ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே இங்கே ராசிங்கிறவ பண்ணாங்க, அவங்கள அனுப்பிட்டோம். அதனால சீக்கிரமாக போயிடுவாங்க. நம்ம அமேஸே ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் டிராப்பர்ஸ் பேட்ச் ஆரம்பிப்போம் நீட் ஜேஇ ஐஐடிக்கு. அதனால நம்ம பிள்ளைங்க 12th முடிச்ச பிள்ளைங்க கம்ப்ளீட்டட், ஏற்கனவே முடிச்சு நல்ல கல்லூரி ஐஐடிக்கு மாதிரி போகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க அல்லது மெடிக்கலுக்கு போகிற பிள்ளைங்க உங்களை வந்து இதில் சேர்த்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவங்களுக்கு நாங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருந்தோம். காலையில் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சார் போல இருக்கு. இன்னைக்கு மைனஸ் செமினரில் திருநாள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆலங்குடி வந்து அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து வர்ற வழியிலேயே கென்னடி ஃபாதர் அவர் பிடிச்சி இழுத்துட்டார் போல இருக்கு. அங்கே ஒரு 5 நிமிஷம் ஓடிடுச்சு. இப்படியெல்லாம் வந்து அதாவது எவ்வளவு போகிற இடத்துல அவர் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆகவே ஆயர் அவர்கள் முடிந்தவரை வேகமாக போகிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ சீக்கப்பா புதுக்கோட்டையில் காத்துக்கிட்டு இருப்பாங்கப்பான்னாரு. அது நாங்கள் ரொம்ப வேகமாக தான் முடித்தோம். அதனால காத்திருந்த உங்களுக்கு மீண்டும் நன்று. உங்களுக்கெல்லாம் ஒரு சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம மறைவட்ட அதிபர் தந்தை அவர்கள். அதை இங்கே இந்த பக்கம் இந்த தோப்பில் நல்ல இயற்கை சூழலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். உங்களுக்கு சுதந்திர தினத்துக்காண்டி ஆயர் நல்ல ஒரு சாக்லேட் கொண்டு வந்தாங்க, வாங்கிட்டீங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆயருக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க. எழுந்து நின்று நாட்டு பண்பாடுவோம். சேர்ந்து பாடுறோம். ஜனகண மன அதிநாயக ஜெய கே